லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய லைஃப் எடுத்தாலே 48 இயர்ஸ். என் பேர் டாக்டர் மரியா ஜோசபின். என்னுடைய பாப்பா பேர் மரியா பிரியா சபீனா. எங்க ஹஸ்பண்ட் பேர் மிஸ்டர் இருதயராஜ். குழந்தையே பிறக்காதுன்ற சமயத்துல 3 வருஷம் கழிச்சு இவங்க பிறந்தாங்க. பிறந்த கொஞ்ச நாள் தான் எங்களுக்கு அந்த சந்தோஷம்லாம் இருந்தது. ஏன்னா 5 மாதத்துல இவளுக்கு பிரெயின் ஃபீவர் ரைட் சைடு பாதிக்கப்பட்டது, மூளை முடக்குவாதம். அதே சமயத்துல தலை நிக்கல, பிசியோதெரபிக்கு எல்லாத்துக்கும் நாங்க போயிட்டு இருந்தோம். ஏன்னா முதல்ல எங்களுடைய நோக்கம் என்ன, அந்த குழந்தைய எப்படியாவது சரி பண்ணிடணும், எப்படியாவது நடக்க வச்சிடணும் அப்படின்னு. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா 2 மாசம் கோமாவில் இருந்தாங்க. பால் குடிக்க கூட மறந்தாச்சு. சோ என்னை பார்த்தா கூட தாயின்றதை அவங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியல. சோ அதன் பிறகு இந்த குழந்தை பேசல. அதுக்கு முன்னாடி வலிப்பு வரும். ஒரு வார்த்தை அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லி இருந்தாங்க, இந்த குழந்தை வாழ்நாள் பூரா ஒரு வெஜிடபிள் போல தான் இருப்பாங்க. சில பேர் என்ன கேட்டாங்க, நீ என்ன பாவம் பண்ணியோ தெரியல, உனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னுட்டு. அதே சமயத்துல என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வெரி சப்போர்ட். என்னுடைய நேபர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. எந்த காலகட்டத்திலையும் இந்த குழந்தைய நம்ம போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்க்கணும், நம்மளால பாத்துக்க முடியாதுன்ற எண்ணம் இது வரைக்கும் வந்ததில்லை, வரவும் வராது. ஏன்னா இவ நம்மளுடைய குழந்தை, நம்ம குழந்தைய நம்ம தான் பார்க்கணும். பாளையங்கோட்டை சிறைச்சாலைகள்ல more than 1000 பீப்புளுக்கு மேல பயிற்சி கொடுத்தோம். இவளே நிறைய பெண்களுக்காக ஸ்கில்ஸ் எல்லாம் கத்து கொடுக்கும் போது she was also part of it. எல்லா பிளேஸுக்கும் அவ வருவா. 5-6 வயசு இருக்கும் போது ஸ்பாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்கூல் ஐனாவரத்துல ஆரம்பிக்கிறாங்க. சோ இவ தான் அந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு. 1981ல எல்லா பயிற்சியும் ஒரே இடத்துல இருக்கும். அதாவது பிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் எல்லாம் இருந்தது. தென் 2012ல குழந்தைக்கு கேன்சர், சிவியரா பிரஸ்ட் கேன்சர், 4வது ஸ்டேஜ். பழைக்கிறதே கஷ்டம்னு சொன்னாங்க. அதுக்கும் நாங்க நிறைய கஷ்டப்பட்டு இன்ன வரைக்கும் அந்த குழந்தைய நாங்க காப்பாத்திட்டு வரோம். இப்போ எங்களுக்கு ஒரே கவலை, எங்களுக்கு அப்புறம் இந்த குழந்தைய என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கான பிளான்ஸ் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவளுடைய சகோதரன் இருக்காங்க, he will be her guardian always. சுயமா வாழறதுக்கான என்னென்ன ட்ரைனிங் இருக்கோ அதை கொடுங்க. அந்த குழந்தைங்களால என்ன முடியுமோ மேக் தெம் இண்டிபெண்டன்ட். இப்ப என் பிரியாவை நான் இண்டிபெண்டன்ட் ஆக்கிட்டேன். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருக்குது, நம்ம சாதிக்கணும் என்ற ஒரு வெறிய மனசுக்குள்ள இருக்குது. ஒரு அற்புதமான குழந்தை எங்களுக்கு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சமுதாயத்துல மாற்றங்கள் முன்னாடி நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தணும். அவங்கள ஏற்றுக்கொண்டாதானங்க அந்த சமுதாயம் மாறும். அவங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்களே, ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னொன்னு அக்சசிபிலிட்டி இல்ல, நிறைய டிஃபரன்சஸ் கொண்டு வரணும். அருணோதயம் அதுலயே இருக்கு, ஒரு உதயம். சமுதாயத்துல சவால்களை சந்திச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு ஒரு பெரிய ஊக்குவியா இருக்குது. சோ இது 2 வகையில, ஒண்ணு எங்களை ஊக்குவிக்குது, இன்னொன்னு ஒரு விழிப்புணர்ச்சியும் அது கிரியேட் பண்ணுது. சோ அதனால அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இன்னும் அவங்களுடைய சேவை தொடரணும். இன்னும் என்னென்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கு நானும் உறுதுணையா இருப்பேன் அப்படின்றதையும் நான் இந்த தருணத்துல நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன். நன்றி.